அனைவருக்கும் காலை வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்திங்கன்னா நூக்கோல்ஸ்காய் சட்னிங்க. நான் இந்த நூக்கோல்ஸ்காயில் கூட்டு தாங்க எப்பயும் பண்ணுவேன். இந்த டைம் சட்னி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேங்க. நல்லாவே வந்திருந்ததுங்க. அது எப்படின்னா எண்ணெயை நல்லா காய வச்சு ஒரு 1.5 ஸ்பூனுக்கு பக்கமாக உளுந்துங்க. நான் எல்லாமே கையில் தாங்க அளந்து போடுவேன். எதையும் ஸ்பூன்லலாம் வச்சுலாம் அளந்து போடுவேன். கையில் எடுத்து அப்படியே போடுவேங்க. ஒரு 6 வரமிளகா, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் கூட இது நல்லா வருங்க. எங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இல்லாததுனால பெரிய வெங்காயம் போட்டிருக்கேங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வணங்கினதுக்கப்புறம் இந்த காய் இருக்குது இல்லைங்களா, நூக்கல்ஸ் காய், அதையும் எடுத்து போட்டு கொஞ்சம் பூண்டு எல்லாமே போட்டு நல்லா வணக்கணுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அந்த காயிலேயே தண்ணி விடுங்க. தக்காளி போடுறத காட்ட மறந்துட்டேங்க. தக்காளி ஒரு 2 சின்ன தக்காளி வாக்கில் போட்டுக்குங்க. தேங்காய் ஒரு அரை மூடி போட்டுக்குங்க. புளி கொஞ்சம் சேர்த்திக்கிங்க. அப்போ தான் சாப்பாட்டுக்கு சாப்பிடும்போது நல்லா வாசமாக இருக்குங்க. மேக்ஸிமம் எல்லா சட்னிக்குமே நான் இந்த ப்ரொசீஜர் தாங்க பண்ணுவேன். நல்லா இந்த சட்னி டேஸ்ட்டாகவே வந்துடுதுங்க. கொஞ்சம் காரம் ஆயிடுச்சின்னு சொன்னாங்க, பட் நல்ல டேஸ்ட் இருந்ததுங்க. நீங்களும் இந்த சட்னியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றிங்க. போயிட்டு வரட்டுங்களா? நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க.